உங்கள் போனா. இன்னைக்கு முக்கியமான ஒரு 5 விஷயம் நான் உங்கள்ட்ட சொல்ல போறேன். ஓகேவா? அதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சிக்கான வீடியோ கோர்ஸ் அண்ட் எஸ்எஸ்சிக்கான மாக் டெஸ்ட் ரெண்டுமே நம்மளோட ஆப்ல அவைலபிளா இருக்கு. KRLogics. இன்னும் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, உள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ரெப்போ ரேட். ரெப்போ ரேட்னா என்னடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்பிஐ நம்மளோட ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து மித்த பேங்க்ஸ்க்கு, அதாவது நம்ம நாட்டில் உள்ள மித்த பேங்க்ஸ் எல்லா பேங்க்ஸுமே கடன் தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க வந்து கடன் வழங்குவாங்க. ஸோ அதுக்கு ஒரு ரேட் தானே போட்டு கொடுப்பாங்க. ஸோ யாரும் கடன் சும்மா கொடுத்துட மாட்டாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட். ஸோ இந்தியாவோட கரண்ட் ரெப்போ ரேட் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5.90%. ஓகேவா? செகண்ட் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதுக்கு அப்படியே ஆப்போசிட். இப்போ ஆர்பிஐக்கே கடன் தேவைப்பட்டுச்சுன்னா மித்த பேங்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ மித்த பேங்க்ஸ் கொடுக்குற அளவுக்கு அவ்வளோ அமௌண்ட் இருக்குமா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மக்கள்கிட்ட வந்து டெபாசிட்டா வாங்குறாங்க இல்லையா நிறையா, ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி தான் அவங்களுக்கு ஒரு கடனை கொடுப்பாங்க. அதுக்கான பெர்சன்டேஜ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரெப்போ ரேட். அதோட பெர்சன்டேஜ் என்னன்னா 3.35%. ஓகே, தேர்ட் விஷயம் என்னன்னா மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஒரு ஓவர் நைட்ல ஒருத்தவங்களுக்கு பணம் தேவைப்படுது, ஒரு 1 கோடி கிட்ட தேவைப்படுது. அந்த நேரத்துல வந்து பேங்க் கிட்ட 1 கோடி பணம் இல்லை. ஆனா இந்த தேவைப்படுற பர்சன்ட் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸ் 1 கோடிக்கு தேவைப்படுற எல்லாமே வச்சிருக்காங்க ப்ரொடியூஸ் பண்றதுக்கு. பட் ஆனா அந்த நேரத்துல வந்து இந்த பேங்க் கிட்ட வந்து அவ்வளவு அமௌண்ட் இல்லை. ஸோ உடனே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அதுதான் ஆர்பிஐட்ட போய் அவங்க வாங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி ஓவர் நைட்ல அரேஞ்ச் பண்ணி கொடுக்கறது தான் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி. ஸோ அதோட பெர்சன்டேஜ் இப்போ கரண்ட் ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஃபோட கரண்ட் ரேட் 6.15%. ஓகேவா? அண்ட் ஃபோர்த் ஒன் பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அப்படின்னா என்னன்னா இப்போ பேங்க் வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக ஆர்பிஐட்ட எல்லா பேங்க்ஸுமே, நம்ம நாட்டில் உள்ள எல்லா பேங்க்ஸுமே ஏதோ ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்காக ஆர்பிஐட்ட வந்து ஒரு சம் அமௌண்ட் கொடுத்து வைக்கணும். அதாவது அவங்க பேங்க்ல உள்ள மொத்த பர்சன்டேஜ்ல வந்து 4.50% ஆஃப் அமௌண்ட்டை வந்து ஆர்பிஐட்ட கொடுத்து வைக்கணும். அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. அது எவ்வளோ? 4.50%. கிளியரா? அண்ட் லாஸ்டா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிஆர்ஆர்ல என்ன பார்த்தோம், ரிசர்வ் பேங்க் கொடுத்து வைக்கிறாங்க. ஆனா இதுல எப்படின்னா அந்த பேங்க் தன்னோட பர்சனலாவே பேங்க்ல வந்து சேமிச்சு வச்சுக்குவாங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18%. அதாவது தன்னோட பேங்க்ல மொத்த அமௌண்ட்ல உள்ள 18%. எல்லா பேங்க்குமே, நம்ம நாட்டில் உள்ள எல்லா பேங்க்குமே தன்னோட 18% ஆஃப் அமௌண்ட்டை இதுக்காக தனியா எடுத்து வச்சிரும் எமர்ஜென்சி பர்பஸ்க்காக. அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸோ இந்தியாவோட கரண்ட் எஸ்எல்ஆர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18%. கிளியரா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? ரெப்போ ரேட் 5.90%. செகண்ட் ரிசர்வ் ரெப்போ ரேட் 3.35%. அண்ட் மார்ஜினல் ஸ்டாண்டிங் ஃபெசிலிட்டி 6.15%. and fourth cash reserve ratio அது எவ்வளோ? 4.50%. and finally statutory liquidity ratio SLR அது எவ்வளோ இப்போ இந்தியால? 18%. ஓகேவா? இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சான்னு அதையும் சொல்லுங்க. நம்ம வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பை பாய்.